வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி லஞ்ச் மெனு பார்க்க போறோம். ரசம் சாதம். இந்த ரசம் சாதத்தை நம்ம குக்கர்ல 1 பாட் ரெசிபியா பண்ண போறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷா பருப்பு துவையலும் கத்திரிக்காய் பொரியலும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரசம் சாதத்துக்கு நம்ம அரிசி, பருப்பு, அப்புறமா புளி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும். இந்த கப்ல 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியில பண்ணா நல்லா இருக்கும். இந்த அரிசியோட வெயிட் 150 கிராம் இருக்கும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை சேர்த்துட்டு, அரிசி பருப்பை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சிருக்கேன். இதுல சூடான தண்ணியை சேர்த்து ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு துவையல் பண்ணலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் ஆயிடுச்சு. அதுல 1/4 கப் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் பொன்னிறமா வர வரையும் வறுக்கணும். மிதமான தீயில வச்சு பக்கத்திலேயே இருந்து வறுத்துக்கங்க. இது பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை, பூண்டு, புளி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்த பருப்பெல்லாம் பாதி அளவு வறுபட்டு வரட்டும். பருப்பு பாதி அளவுக்கு வறுபட்டிருக்கு. காஞ்ச மிளகாவுமே ஓரளவு வறுபட்டிருக்கு. இதுல கொஞ்சமா 5-6 கருவேப்பிலை இலைகள், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி சேர்க்கிறேன். மறுபடியும் எல்லாத்தையும் வறுத்துக்கங்க. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபடட்டும். இந்த துவையலுக்கு பெருங்காய பவுடர் சேர்க்கறதுனால நான் கடைசியில சேர்க்க போறேன். நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தா இந்த பூண்டு, புளி இதெல்லாம் சேர்க்கும் போதே சேர்த்துருங்க. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துட்டோம்னா கடாய் ஹீட்லயே பெருங்காய பவுடர் வறுபட்டுரும். இத உடனே மாத்தி வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இத தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்து சுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கணும். சுவையான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம். 300 கிராம் கத்திரிக்காய நீல வாக்குல கட் பண்ணி கத்திரிக்காய் கருத்து போகாம இருக்கிறதுக்காக உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் சேர்க்கிறேன். பருப்பெல்லாம் வறுபட்டு பொன்னிறமா வந்துருச்சு. அடுத்து கறிவேப்பிலை, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காய தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்க்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதுல 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். மூடி வச்சிருங்க. காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, தண்ணி சேர்க்காம துருகுன மாதிரி அரைச்சுக்கலாம். லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைக்கணும். காய் வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க.
காய் வதங்கி நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். எப்பவும் போல இடையில கிண்டி விட்டுக்கணும். காய் நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. இது கூட அரைச்ச தேங்காய் கலவை, கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி இலை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இன்னுமே பொரியல் நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனையோட, இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா தேங்காய் எண்ணெய் வாசனையோட பொரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்காம கூட இருக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியா பண்ணக்கூடிய கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குக்கர் தக்காளி ரசம் சாதம் பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் மிளகையும் 2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 5-6 வெந்தயம் சேர்த்துக்கங்க. கூடவே கோர்ஸ் அரைச்ச மிளகு சீரகம், 2 காஞ்ச மிளகாய் லைட்டா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்கிறேன். கூடவே கட் பண்ண 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கங்க. லைட்டா ஒரு வதக்கிட்டு இதுல இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கிறேன். இந்த ரசத்துக்கு கொஞ்சமா சாம்பார் தூள் சேர்த்தா நல்லா இருக்கும். லைட்டா ஒரு வதக்கிட்டு ஊற வச்ச புளிய கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அது 1 கப் அளவுக்கு இருக்கு. அடுத்து 4 கப் அளவுக்கு தண்ணி, மொத்தம் 5 கப். அரிசி பருப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்லயே புளிக்கரைசலோட சேர்த்து மொத்தம் 5 கப் சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதும் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை தண்ணிய வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசியில பண்றதுனால புளிக்கரைசலோட சேர்த்து 5 கப் சேர்த்திருக்கேன். நீங்க ஒருவேளை புழுங்கரிசியில பண்ணீங்களா 6 கப் சேர்த்துக்கங்க. புளிக்கரைசலோட சேர்த்து 6 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. அப்ப ரசத்துக்கு நம்ம உப்பு சேர்த்தோம். இப்ப அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ரசம் சாதம் இந்த அளவு தளர்வா இருந்தாதான் நல்லா இருக்கும். இத லைட்டா இந்த மாதிரி மட்டும் மசிச்சு விட்டுருங்க. நீங்க புழுங்கலரிசியில செஞ்சீங்கன்னா 5 விசில் வேக வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். அடுத்து இதுல 1ல இருந்து 1.5 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நெய் சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கமகமன் வாசனையா குக்கர் தக்காளி ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஈஸி டேஸ்டி சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.